முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது இப்போ 10th முடிச்சுட்டு +1 ஒரு குரூப் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். அதாவது நம்ம சயின்ஸில் பார்த்தோம்னா மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப் இருக்கும், பியூர் சயின்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ஸ்கூலில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற மேக்ஸ் இல்லாத குரூப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும், முக்கியமாக நீங்கள் +2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ஃபீல்டில் என்ன மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். இது பார்த்தா 10th முடிச்சுட்டு 10th ஓரளவு நல்ல மார்க் வச்சிருந்து பியூர் சயின்ஸ் எடுக்கலாமா, இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா? ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தா மேக்ஸே பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு பார்த்தா இந்த 2 குரூப்ல எது எடுக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தா இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு பார்த்தா இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முக்கியமாக என்னென்ன கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கும், உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் என்ன மாதிரியான கோர்ஸ் போகலாம், இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குமா, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஏதாவது கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல பிபிஏ எம்பிஏ எல்லாம் படிக்கலாமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா பியூர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கும் உங்களுக்கு. இதுவே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற குரூப் கூட அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே மேக்ஸ் இருக்காது உங்களுக்கு. பயாலஜி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா பியூர் சயின்ஸ்ல படிக்கிற பாட்னி, ஜுவாலஜி ரெண்டையும் கம்பைன் பண்ணி பயாலஜி அப்படிங்கிற ஒரு பேப்பர்ல கவர் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்கும், எந்த குரூப் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்டான குரூப் எடுத்திருக்கனால கம்ப்யூட்டர் ஃபீல்டோ இல்ல இன்ஜினியரிங் கோர்ஸோ படிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு கோர்ஸோ இல்ல பார்த்தோம் இன்ஜினியரிங் கோர்ஸோ படிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால படிக்க முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஇ, பிடெக் அப்படிம்பாங்க. பிஇ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது எந்த ஸ்ட்ரீம் நீங்க சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கம்பல்சரியா மேக்ஸ் கேட்கறாங்க. ஒரு 99% மேல எல்லா காலேஜிலும் எல்லா யூனிவர்சிட்டியும் நீங்க பிஇ, பிடெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஇ, பிடெக்ல எந்த ஸ்ட்ரீம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட, ஏன்னா இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பயோ டெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பாராமெடிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொஞ்சம் பயாலஜி டிபார்ட்மெண்ட் ரெலவெண்டான ஸ்ட்ரீம்ஸ் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட 99% மேல நிறைய காலேஜில் பார்த்தா கம்பல்சரியா மேக்ஸ் வேணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது யூனிவர்சிட்டி பேஸ்ல பார்த்தா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக மற்ற ஸ்ட்ரீம்க்குலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. நீங்க இசிஇ, ட்ரிபிள் இந்த மாதிரி டெக்னாலஜி ரெலவெண்டா சூஸ் பண்ணோம், இல்ல சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், சிவில் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் 100% எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லவே கேட்பாங்க. சப்போஸ் இந்த பயாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ரெலவெண்டான ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கா இருக்கலாம், இல்ல ஃபுட் டெக்னாலஜியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தோம்னா பயோ டெக்னாலஜியா இருக்கலாம், இல்ல பாராமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்ட் பிளஸ் பயாலஜி டிபார்ட்மெண்ட் ரெலவெண்டான ஸ்ட்ரீம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சில காலேஜ்ல அது ரொம்ப ரேரா தான் பார்த்தா இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கும் சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படிங்கிற பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கும் சரி இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஃபீல்டில் போகலாமா, முக்கியமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாமா, இல்லை ஐடி கம்பெனியில் ஏதாவது ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபீல்டு இருக்கு நிறையா, முக்கியமாக வெப் டிசைனிங், அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அனிமேஷன், கேம் டிசைனிங் இந்த மாதிரி இதெல்லாம் டெக்னாலஜி ரெலவெண்டானது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஹை சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னே சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு ஜாப் போக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட பிசினஸ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஏதாவது ஒரு கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குமா, முக்கியமாக இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி அனிமேஷன் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்குமா இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இது பொறுத்தவரையும் பேசிக் எலிஜிபிள் அப்படின்னா மேக்ஸ் கம்பல்சரியா வேணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் எல்லா காலேஜிலும் எல்லா யூனிவர்சிட்டியுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரேரா அதுவும் பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான காலேஜோ பிலோ ஆவரேஜ்ல இருக்க ஒரு காலேஜோ நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எந்த குரூப் எடுத்தவங்களுக்கு வேணாலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இல்ல பிஎஸ்சில கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஸ்ட்ரீம், இல்ல பிஎஸ்சில எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் மீடியா இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு ஈஸியா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட் இல்லாம ஒரு ஆவரேஜான காலேஜ் அப்படி இல்லைனா பிலோ ஆவரேஜ் காலேஜ் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் நீங்க ஸ்டாண்டர்டா கொஞ்சம் ஹை லெவல்ல கொஞ்சம் பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட் நல்லா தரக்கூடிய காலேஜ் எல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்டாவோ இல்ல பிசிஏவோ இல்ல பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டாவோ நெட்வொர்க்கிங் ரெலவெண்டாவோ ட்ரை பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரியா மேக்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க, நான் எடுத்தது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனக்கே இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்காது அந்த மாதிரி கூட
பட் நிறைய காலேஜில் வந்து பார்த்தா ஒரு 85-90% மேலே வந்து பார்த்தோம்னா கம்பல்சரியாக மேக்ஸ் வேணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சில காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறனால அட்மிஷன் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுவும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது ஒன்று ஆவரேஜான காலேஜாக இருக்கும், இல்லை பிலோ ஆவரேஜான காலேஜாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் கொஞ்சம் டாப் லெவலில் பிளேஸ்மெண்ட் தர மாதிரியான காலேஜெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க உங்களுக்கு. ஈவன் நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்திருந்தா கூட மேக்ஸ் இருந்தால் தான் அட்மிஷன் அப்படின்னு நிறைய காலேஜில் வந்து சொல்றாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு. இதுவே பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு மோஸ்ட்லி வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. சப்போஸ் ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு நீங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அட்மிஷன் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் தான் படிக்கணும், இல்லை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் தான் போகணும், எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் தான் போகணும், நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு +1 குரூப் சூஸ் பண்ணும்போதே மேக்ஸ் இருக்க மாதிரியான ஒரு குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. அதுவும் நல்ல காலேஜ்லேயே உங்களோட ஸ்கில் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்தாவோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாவோ நீங்கள் ரொம்ப தேடி அலையிறமா இருக்கும் காலேஜ் எங்கே இருக்குது, எங்கே வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈவன் நீங்கள் 600க்கு 550 அபோவ் வச்சிருந்தா கூட ஒரு சில காலேஜில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் +1 ஜாயின் பண்ணும்போதே பிளான் பண்ணி மேக்ஸ் இருக்க மாதிரியான குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய கோர்ஸ்க்கு ஈஸியாக வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான குரூப் எடுத்தவங்க பியூர் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு மெடிசன் ஃபீல்டில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா மெடிசன் ஃபீல்டில் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 குரூப் எடுத்தவங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க இவங்களா டாக்டர் ஆக முடியுமா, வெட்டினரி டாக்டர் ஆக முடியுமா, இந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் ஆக முடியும். பட் நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. நீட் யூஜி எழுதுறீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணலாம், பிடிஎஸ் ட்ரை பண்ணலாம், வெட்டினரி டாக்டர், பேச்சுலர் வெட்டினரி சயின்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங் ட்ரை பண்ணலாம், பிஎஸ்சியில் லைஃப் சயின்ஸ் ட்ரை பண்ணலாம், பிஎஸ்சியில் எக்கச்சக்கமான அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குது அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது. பிஎஸ்சியில் வந்து பார்த்தா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன், பிஎஸ்சியில் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கார்டியாக் கேர் மேனேஜ்மெண்ட், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டயாலிசிஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் அலைடு மெடிக்கல் கோர்ஸில் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஏரியால கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல பிஜி ஆப்ஷன் கூட இருக்கு. அந்த மாதிரி கூட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவனையோ இல்ல பிஜி கம்ப்ளீட் பண்ணவனையோ ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் பிசினஸ் ரெலவெண்டான ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த பேச்சுலர் ஃபார்மசி, டிப்ளமோ ஃபார்மசி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறத விட ஓனா வந்து மெடிக்கல் ஷாப் இல்லை ஹோல்சேல் மெடிக்கல் ஷாப் அப்படி இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃபார்மசி லைனில் போகணும் அப்படின்னா பேச்சுலர் ஃபார்மசி, டிப்ளமோ ஃபார்மசி இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபார்ம் டி அப்படிங்கிற கோர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கு. ஒரு டாக்டருக்கு ஈக்குவலான கோர்ஸ் ஃபார்ம் டி அப்படிம்பாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கோர்ஸ் கூட ஈஸியாக வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா கோர்ஸுமே பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கும் சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கும் சரி ஈஸியாக வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தா 2 பேருமே பிஎஸ்சியில் வந்து பார்த்தா அந்த அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான கோர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சியில் ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சியில் செரிகல்ச்சர், பிஎஸ்சியில் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்சியில் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ரெலவெண்டா பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி, பயோ டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து 2 குரூப் எடுத்தவங்களுக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லையும் ப்ளஸ் பயாலஜி டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா கோர்ஸுமே ஈஸியாக வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிபிஏ படிக்கலாம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு, பிபிஏ படிக்கணும் அப்படின்னா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஒரு சில காலேஜில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய காலேஜில் பிபிஏக்கு வந்து பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிபிஏ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் எம்பிஏ தான் படிக்கணும் பட் பிபிஏக்கு அட்மிஷன் கிடைக்க மாட்டேது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யூஜியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூஜியில் வந்து பார்த்தா பிஎஸ்சி பாட்னியோ ஜுவாலஜியோ சூஸ் பண்ணிட்டு எம்பிஏல கூட வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா பிபிஏ படிச்சு தான் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. வேற ஏதாவது யூஜி படிச்சுட்டு கூட எம்பிஏ படிக்கலாம். பட் எம்பிஏ சூஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு. உங்க கன்வீனியன்ட் பேஸ்ல எந்த ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ரிலவெண்டான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் பிஏல வந்து பார்த்தா தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரியான காமனான கோர்ஸ்லாம் கண்டிப்பாக அட்மிஷன் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்ல வந்து பார்த்தா மல்டிமீடியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஏல வந்து பார்த்தோம்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் கூட இருக்கு. அந்த மாதிரி கூட வந்து இந்த காமனாக இருக்க எந்த ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க இல்லை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்குமா, +2 முடிச்சு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா +2 குவாலிஃபிகேஷன் இருக்க எல்லா ஜாப்புமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். +2 பேஸில் இருக்க போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா சிஹெச்எஸ்எல் அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிமாங்க அந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிமாங்க அந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்சியில் 10th 12th பேஸில் இருக்க எல்லா எக்ஸாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா குரூப் டி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை +2 பேஸில் இருக்க என்டிபிசி போஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ +2ல என்ன குரூப் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா 10th +2 பேஸில் இருக்க எல்லா எக்ஸாமே பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களும் சரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களும் சரி, 2 பேருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா இப்போ 10th முடிச்சுட்டு +1ல குரூப் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பியூர் சயின்ஸ் எடுக்கலாமா இல்லை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, 2 கோர்ஸ்ல என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கு, என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.